நான் இங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு நிறைய முதலாளிங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. ஆனா இந்த கதை ஒரு வித்தியாசமான கதையாகி இருந்தது. ஒரு பெரிய மனிதன் மஞ்ச தோலுடன் ஒரு கூர்மையான கண்ணுடன் பார்த்தான். இந்த நாய் ஒரு கெட்டவன மற்ற அறிவாளிங்க கிட்ட எல்லாம் காட்டிக்க மாட்டான். ஆனா சொல்ல பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கதை அவனை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லையே, அவன் பிடிச்சு வச்ச அந்த பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. இந்த பயங்கரமான விஷயத்துல இருந்து அவன் தப்பிப்பானா? இந்த ஆபத்தான விஷயத்துல இருந்து அவன் முடியடிச்சு காட்டுவானா? ஐயோ அம்மா, தலையில நங்கு நடிச்சிட்டானுங்களே. எப்பா காப்பாத்து, எந்த ஆளும் இல்லையாடா? எவனுமே இல்லையாடா காப்பாத்து? ஏச்சி தள்ளி போடாடே. ஏண்டா அப்படி நான் என்னடா பண்ணேன்? ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிடுது, ஆசைக்கு வந்தேன், பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானுங்கடா. ஏண்டா டைனோசர் வாயை மட்டும் சும்மா விட்டு வைக்கிறீங்களா? அவனும் பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டீங்க லிண்டா? அவன் மட்டும் அவனும் பிடிச்சி இழுத்துட்டு தான் வந்திருக்கீங்களா? உன்னை எப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க தம்பி? இவர் நடந்துக்கிற விதம் பார்த்தா இவர் என்ன மனிதல் இருப்பான்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவர் பாத்ரூமில் இருக்கும்போது எவனை செஞ்சு விட்டாங்க. ஐயோ பாவம், நம்மளோட இவருக்கு அதுக்கு மேலே ஐயோ பாவம். ஸோ சேட். எப்பா இங்கே பாரு, கீழே சாவிரியுது. இப்போ நீ என்ன மனிதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு அர்ஜென்ட் இப்போ பொத்திட்டு வருது, அவ்வளோதானே? வா, நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்தானு தெரியல. அப்படி நம்மளுக்கு என்ன தப்பு பண்ணணும்னு தெரியலையே. நான் அங்கே பார்க்குறேன். இந்த நாய் நண்பர்களே, இந்த பொறுக்கி தான் என்ன நண்பர்களே ஆசையை கட்டி பிடிச்சிட்டு வந்தான். ஓஹோ, இங்கே பாரு, இந்த கை தத்துட்டு வரக்கூடாது. நான் கத்திரிக்கொள்ள அண்ணன் உடனே நிறுத்திட்டு வந்துடுறேன். ஆஹா, நம்மள சாப்பிடுறதுக்கானவே இந்த நாய் எவ்வளவு பாடுபடுது பாத்தீங்களா? அதெல்லாம் முடியாது சார். நாங்க இருந்தா தானே நீ சமைப்ப. இரு, நான் ஓடிடுறேன். எனக்கு எந்த விருந்தும் வேணாம். அவன் வீட்டுல ஏதோ புளி சாதம் வச்சிருப்பானுங்க, அதனால பிடிக்காம நம்மள வச்சு சாப்பிடலாம்னு பிளான் போட்டுருக்கான் பொழுது. இரு இரு, ஓகே சார். உங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பொருள் ஆட்டைய போற இந்த கல்லாண்டி கத்தாதுடா, கம்முன்னுடுறா. நம்மளே தப்பிக்கலான்னு பிளான் போட்டான். இந்த நாயெல்லாம் எதுக்கு சார் இவனு பிடிச்சிருந்தீங்க? இவனு பிடிச்சதுக்கு மேல வேற ஆளாவது பிடிச்சிட்டு வந்துருக்கலாம். அவனாவது பரவாயில்ல. இந்த நாய் அதுக்கு மேலே அது. இந்த நாய் நம்ம பக்கத்துல இருந்தானே பிடிச்சி வைக்கிறதுக்கலானே பிளான் போட்டிருப்பான். சி, இவனெல்லாம் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்களோ? சரி வாங்க, கட் பண்ணிட்டு தப்பிடலாம். சரி வாப்பா டைனோசர். அண்ணன் சொல்லும் போது ஓடு. பத்தியா என்னை விட்டு ஓடுறான் பசனின்னு. ஓ இவர் அந்த காலத்துல இவர் செஃப்பா இருந்திருப்பார் பொழுது. இவருக்கு புளி சாதம் சமையல் சாதம்லாம் பிடிக்காது பொழுது. நினைச்சேன் இந்த நாய் எதுக்கிட்ட நம்மளை இப்படி மாட்டி வச்சிருக்குன்னு பார்த்தா இவர பொண்ணுங்கள்கிட்ட ஐக்கியமா இருக்காரு. நான் அந்த அர்க்காங்க கிட்டலாம் இத்தனை பொண்ணுங்கள்கிட்ட பார் நடுவில் நக்கலை சிரிச்சிட்டு இருக்கான் பார்த்தா. இவ்வளோ பொண்ணுங்கன்னு. அதனால குறை நம்மளை பிடிச்சி நான் மயக்கம் பண்ணிட்டான். அதுக்குன்னு நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஓ இது ஸ்பைடரா? அவன் பெட்டு பொழுது. சரி ஏதோ நடுங்க. இப்போ என்ன மனிதில் இருக்காருன்னு கூட தெரியல. ஓஹோ, இது சிறந்த ஆர்டிஸ்ட். ஏ அப்பா. சரி இப்போ எங்கே போடலாம்? ரைட்டா லெஃப்டா? ரைட்டா போகலாம். சரி வாப்பா. நீ என்ன டைனோசர், உன் கண்டிஷன் என்ன நிலைமையில இருக்குது எனக்கு புரியுது. உன் முடிக்க வேண்டிய ஒர்க்கை முடிக்காமலே நீ இப்படி தூக்கிட்டு வந்தானுங்களோ உன் மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்குன்னு இப்படி நீ லேட் பண்ணிட்டு இருந்தா அவன் வெடிச்சிட போகுது டேங்க்கு. சீக்கிரம் நம்ம கிளம்ப வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு தெரியுமாப்பா? ஓ இவர் முடிக்க வேண்டிய நிறைய வேலை இன்னும் இருக்குதுன்னு நினைக்க அவசரமா எல்லா பொருள் தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறாரு. சூப்பர்ரா, உன் கையை வச்சா நல்ல கையா இருக்குன்னு எனக்கு இப்ப மனசு தோணுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள் நினைக்கிறேன் மூஞ்சில் முழிச்சதுனால. சரி சீக்கிரம் வா. என்ன கொஞ்சம் வினோதமான அந்த செயல் தான் எனக்கு பிடிக்கல. ஓகே, ஆனா உன் செயல் எல்லாம் எனக்கு நம்ம பிடிக்குது. ஏன்னா நீ போடுற செயல் எல்லாம் அதிரடியா இருக்கும். அதனால தான் உன் பேர் டைனோசர் வாயின்னு வச்சிருக்காங்க. என்ன நீ ஒரு செயலெல்லாம் தப்பா பண்ணுவேன், அந்த மாதிரி தான் கிறுக்குத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணுவேன். சரி வா, இப்ப டக்கு நல்ல கையை வச்சு நம்ம தப்பி சொல்லி வாய மூலம் கிறுக்குத்தனுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா சத்த பிள்ளையில வீட்டுக்கு போற வழியே வந்துருச்சு. இப்போ எதிரே கீழே குதிச்சேன். உனக்கு கண்டிஷன் சரியில்லையா அப்போ வயிறு? அடா பைத்தியக்காரனே, டே உன்னை வச்சு தப்பிடலான்னு பிளான் போட்டேன். நான் இவனே கீழே வந்துட்டான். இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? இது மிக்சரா? யார் பையன்? எப்பா சிலுந்தி, இந்த குட்டி கத்தியை பார்த்துக்கோ, நடுவில் சொறிவிட போகுது. அப்படிலாம் வைக்கக்கூடாது சரியா? போவேன் தானே, எதுக்கு என்ன பார்க்குற? யாரு? அம்மா, ஐயோ இவன் வேற வந்துட்டானே. இனிமே என்னென்ன சந்தேகம் நடக்க போகுதுன்னு தெரியலையா? ஐயோ நண்பர்களே, இது 5 3 2 1 எதுக்கு? ஓ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை நம்ம இதில் போடணும். அப்புறம் இந்த மேலே இருக்க பேன் லாக்கியை, அதாவது இந்த பெடலில் நம்ம ஓப்பன் பண்ணணுமா? ஓகே, என்ன நம்பர்? ஃபஸ்ட்டு 5. ஓகே, அடுத்து
செகண்டு. ஓ கடைசி வந்து 2. ஓகே புரிஞ்சிச்சு. அப்போ நடுவில் 2. அப்போ 5 2 2 போடு. நீ 2 2 போடு, நான் 5 போடுறேன். ஓகே ரைட் அவ்வளோதான். கரெக்டாக போட்டு வச்சு மேடில் இருக்க இந்த பெடலை திரும்பணும். அப்படிதான்டா முடிஞ்சிச்சு. அப்போ என்ன அவனும் தப்பிச்சிட்டான்? ஐயோ சீக்கிரம் வாடா. அவனும் பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கான் பொழுது. ஐயோ நம்ம தப்பிக்கிறோம் தெரிஞ்சவனு அவனும் போயிட்டான் பொழுது. சீக்கிரம் அவன் மேலே வரத்துக்குள்ளே நம்ம தப்பிச்சிடணும். அம்மா இதுக்கு தாண்டா லைட்டாக தொப்பை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. தொப்பை குறைக்கணும்னு சொல்லணும். அம்மா அவன் பாரு, அவன் எங்கேயோ போயிட்டான். அவன் ஃபிட்னஸ் பாய், நம்ம தான் தொப்பை பாயாக இருக்கோம். சி நம்ம எதுக்கு வளர்ந்து நிற்கிறோம் இப்போ தெரியல நண்பர்களே. சீக்கிரம் மேலே போயிடலாம். அம்மா ஐயோ அம்மா ஐயோ இது வயிற்று தாங்க முடியலடா. டே தள்ளு பெட்டல் குடுறா. எம்மா டைனோசரை கொஞ்சம் தூக்கு. அப்பாடி சீக்கிரம் மேலே வா. இந்த கதவை பூட்டி அவ்வளோ டிசூன். அம்மா அடி எப்பா யாராவது காப்பாற்ற ஆள் இருக்காங்களா? நீ போய் முடிக்க வேண்டிய மேலே பாரு. டேய் யாராவது காப்பாற்ற ஆள் இருக்காங்களாப்பா? அங்கே ஏதோ ஒரு நபர் நிற்கிற நபர். எப்போ என்னை யாராவது காப்பாற்றுங்கப்பா. இங்கே ஒருத்தர் சித்திரவாதம் பண்ணுறாப்பா. எங்களை சமைக்கலாம் பிளான் போட்டிருக்கோம். எப்போ யாராவது காப்பாற்றுப்பா. நீ வர ஏண்டா இவ்வளோ கத்துறேன்னு அப்படி என்னடா பார்க்குற சத்தப்பில்ல டிவியில? யோ இந்த நைட்டில் இந்த வெட்டு டிவி உட்காந்து அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்க? அப்படி என்னடா அதில் புரியுது? டேய் இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. முதல்ல இவன் பொம்மையா மனுஷனால இருக்குன்னு தெரியலையே. ஆனா இவனை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பால் சைஸ்ல இருக்க பெரிய மஞ்சள் தலை, பானை வயிறு இருக்க பெரிய தொப்பை, கால் சைஸ்ல இருக்க பெரிய யானை காலு. இந்த நாய் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நண்பர்களே. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? எப்பா டைனோசர் இவனை எங்கேயாவது பார்த்துருக்கா? எப்பா அவர் முடிக்க வேண்டிய வேலை முடிச்சிட்டு இருக்காரு பொழுது. முடிக்கிட்டான். ஆனா இந்த நாய் ஒரு சரிவன் இவன் இந்த மிக்சர் மிஸ் ஆச்சு முடிஞ்சு. இன்னும் அவன் வீட்டில் தான் இருக்கானா? எப்பா டைனோசரவன் இங்கே பாடுறான். இன்னும் இங்கே தான் திருட்டு கண்ண மோதேவி சனியனே. இன்னும் அவன் வீட்டில் தான் இருக்கான்னு எனக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா என் வேலையை முடிக்கும் போது தான் அந்த பார்த்துட்டான். ஆனால் நீ சொன்ன பற்றி இந்த நாய் ஃபர்ஸ்ட் மனுஷனே இல்லடா, சனியை பிடிச்ச நாய். இவன் ஒரு பொம்மைடா. இவ்வளோ நேரம் கூப்பிட்டா காது கேட்காத செவிடு மாதிரி உக்காண்டிருந்தான். பார்த்தானே தெரியுது இவன் பச்சை பொம்மைன்னு. அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிட்ட நண்பர்களே. அப்போ வெளி உலகத்தில் பக்கத்து விட்டவங்களாம் இப்படிதான் நம்ப வச்சிருக்காங்களா? அப்ப இவன் தான் உண்மையான மிஸ்டர் பீஸ் நினைச்சு ஒரு பொம்மையாக செட்டப் பண்ணி நாள் ஃபுல்லா டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அப்ப கக்கூஸ் வந்து அங்கேயே போற மாதிரி அவன் மனதில் உறுத்து வச்சு இவன் எல்லாரும் நம்ப வச்சிருக்காங்க நண்பர்களே. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பத்தியா? ஓஹோ அப்ப இவ்வளவு நேரம் இவனை பத்தி நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? யாருப்பா? நானா? அப்ப நீ இல்லாம வேற என்ன இந்த லூசு பையனாடா இருப்பான்? சாரி பாஸ், நான் எப்படி ஒரு சரி. டேய் மோவனை கல்லிட்டு சனியை பிடிச்சவன் எங்கடா என்னையே பாஸ் சொல்லி அந்த நாயை கண்டுபிடிச்சானே. ஆட்டுற மாதிரி ஆடிட்டு என்ன எதிர்த்து வரட்டும் அப்படி டாட்டா பாய் பாய். இனிமே நான் பேச மாட்டேன். டாட்டா டோட்டான்னு சொல்ற பம்பி. என்னடா வேலை பம்பிக்கிட்டு இருக்க? ஏண்டா அவன் வந்த வேலை முடிச்சிட்டால வந்து கிளம்ப நம்ம கிட்ட பேசலாம். பேச்சு கல்லு தூக்கி அடிச்சிடும். மோவன் எங்கடா இது? இந்த எங்க இதோ இங்க ஒன்று இருக்குது. டே எங்க பாரு மோவன் இது வச்சு சொரிவுரம் பார்த்துக்க நடுவில் மோவன் என்னையா கல்லாயிர என்னடா ஒரு பொண்ணா போய் விட்டா என்னைய கலக. இதுல வேற சனியை பூச்சி இது டிவி வர வச்சு கேடு சனியை பூச்சவனே. டே செத்த பேல இவனால என்னைய கல்லாயிச்சான்ப்பா இந்த நாயெல்லாம். ஓகே கதவு திறப்பு நண்பர். ஐயோ டேய் அடா பைத்தியக்க நீ எங்கந்திரா வரப்போ இப்ப நான் எங்க வந்திருந்தேன்? ஐயோ பறக்க லோகத்துக்கு வந்துட்டானா? எப்பா டைனோசரவன் நீனே? நான் அவனை மட்டும் கூட்டாம என்னை மட்டும் பிடிச்சிட்டான்ட்டானே. ஐயோ என்ன பண்றது? ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு நான் மட்டும் தனியா முழிகிறேனே. ஐயோ இவன் இப்ப நான் தான் தப்பிச்சானுமா? அவன் தப்பிச்சுட்டு போயிட்டானே. என்கிட்டயே மாட்டி விட்டு போயிட்டானே. சகலே எங்க ஓட்டாமலே இல்லை. இவன் இல்லாம நான் எப்படா தனியா உயிர் வாழுது? அம்மா ஐயோ சறுக்கு மாதிரிலாம் விட்டுறாங்களே. அம்மா ஐயோ அப்பா பொச்சக்கு. எப்பா டைனோசர் நீ எங்கப்பா இருக்கா? உன்னை விட்டு என்னால பிரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியலப்பா. அவரும் கூட்டு வந்துட்டானா? ரைட்டு. என்னடா பால் உருண்டை மாதிரி அப்படி உருண்டு வர்ற? பார்த்து தடி ஈரங்க உழுந்துட்டு போற. சரி இப்ப பாரு அண்ணா இப்படி தாவரமா அதே மாதிரி நீ தாவர. இப்ப வேகமாக உடனடியாக சென்று ஆடி ஒரு பச்சை எப்படியா வந்தா நான் அழகனா? எங்க பாரு நான் சொன்ன மாதிரி பொறுமையா வரணும். இங்க பாரு இந்த மாதிரி தடி எல்லாம் உள்ள விடாது சரியா? புலங்கா வந்துரு சுத்தம். ஏதோ புலி சாதம் ரெடி ஆயிடுச்சு மாதிரி அப்படியே அலங்கலாம் பண்ணிட்டு இருக்கான். டைனோசரவையும் அப்பதான் யோசிச்சா இது ரொம்ப தாமதமாகிடுச்சு அந்த விண்டுல. கிளிப்பேன். ஏண்டா உன்னை செத்த பயிலே உன்னை என்ன மாதிரி குதிக்கு தானே சொன்னேன். குதிக்காமலே
போய் சுயினிக்கு கீழே ஒரே உன்னால தேவையில்லாமல் ஒரு பூ எடுத்துட்டான் பார்த்தியா சனின்னு. இங்கே வா இங்கே பா. இப்போ அண்ணன் எப்படி குதிக்கணும் அதே மாதிரி தான் குதிக்கணும் சரியா? இவன் கேட்டா டே செத்த பையில அங்கே விளக்கேற்றிட்டு இருக்கிறவன் இங்கே வாடா. விளக்கேற்றிட்டு இருக்கான் பாரு சனியை பிடிச்சோன்னே நேரங்களா ஏச்சி வா. இது பாரு இப்போ வந்துட்டு இதோ இங்கே சுற்றுறது இருக்கு பாரு சங்க சக்கரம் மாதிரி. இப்போ இப்படி குதிச்சு அப்படியே சரக்க மாதிரி சறுக்கிட்டு அப்படியே பம்பை சக்கரம் மாதிரி அப்படியே பொச்சக்க அப்பாண்டி இப்படி வந்து பொச்சக்க அப்படி வந்து விழுணும் சரியா? எங்கடா ஆளக்கான பொசு சி செருப்பு கொண்டு வாயில் வைக்கிறேன் சனின்னு. இந்த புஷ்வான மாதிரி நெருப்பத்திட்டு போறான்னு பார்த்தா செருப்பு கொண்டு வாயில் கொக்கக் பண்ணுறான்டா சை சனின்னு. இப்போ பாரு எங்கடாவன் இங்கே பாரு. இப்போ என்ன அண்ணன் குதிக்கிற மாதிரி குதிக்கிறேன் இங்கே பாரு. இப்போ இதில் குதிக்கிறா 1 பொச்சக்கு அப்படியே 2 இதில் பொச்சக்கு அப்படியே 3 பொச்சக்கு இப்படி குதிக்கணும் சரி அம்மே சி வந்துட்டியா? இப்போ பாரு இப்போ ஒரு விண்ணல் அடித்தோன்னு அண்ணன் எப்படி இண்டிகேட் போட்டு ஜம்ப் பண்ணுறோம் அதே மாதிரி நீ இண்டிகேட் போட்டு ஜம்ப் பண்ணுற. இப்படி ஜம்ப்பு இப்படி ஒரு ஜம்ப்பு அப்படி ஜம்ப் பண்ண ஒரு பொச்ச தப்பிடுச்சு. ஐயோ போயிடுச்சே. அதாவது நண்பர்களே என்ன ஆயிடுச்சுன்னா நான் கற்றுக் கொடுப்பேன்னு பார்த்தா இந்த நாய் எனக்கு கற்றுக் கொடுக்குற நிலைமையில ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இண்டிகேட் போட்டு நான் திரும்புவேன் பார்த்தா அந்த நாய் என் மேலே ஏறி என்னைய கீழே தள்ளி விட்டு அப்படி ஆயிடுச்சு நண்பர்களே. இவ பேர் என் மாணவர் நான் சொல்லி கொடுத்தவனே வாத்தியார் அப்படி ஆயிட்டுனா என்னன்னு சொல்றது? இப்படி நான் ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா ஜம்ப் பண்ண சி மறுபடியும் ஆயிடுச்சுன்னா சுத்தம் இவன் மேலே மண்ணு கப்பு வேண்டாம். ஐயா 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 என்னை விட்டுருங்க ஐயா. என் மேலே வைக்காதீங்க கை வேணா இவன் மேலே வைங்க ஐயா. ஐயா வேணா ஐயா ஐயா வேணா ஐயா கை வைக்காதீங்க ஐயா கை கை இல்லை புரியல. இவள் தான் கனவுல யாருன்னு அடா பைத்தியக்காரங்களா கொசு மருந்து அடிச்சு விட்டு இவ்வளோ நேரம் நீ இவ்வளோ நேரம் போட்டு என்னடா பண்ணிட்டீங்க? டைனோசர் வைங்க என்னடா அவனு என் கூட வருவான்னு பார்த்தா வரல. அங்கே பாரு இவர் அப்படியே பெரிய கலை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காரு. நியூஸ் கலை பார்த்துட்டு இருக்காரு முக்கிய செய்திகள் மாதிரி சிப்ப சத்த மேலே போட. இவர் அப்படியே தினதினியே அப்படியே நியூஸ் சேனல் அப்படியே கேட்டு கிழிச்ச மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன முன்னேறி போகிறாரு அப்படின்னு தூக்கி வாரிடும் முட்டுக்கோ. என்னடா முறைகிற மூக்கு மண்டையா பலூன் சைஸில் இருந்துச்சு. நீ இப்போ என்னமே கீழே விழுந்தது என்னது? சாவி இதோ பொறி அண்ணா நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் கட்சின்னு இப்போ தான் முடியுது இவருக்கு. இவருக்கு இப்போ தான் கட்சின்னு முடியுது. இவர் நான் நினச்சா மட்டும்தானே உங்களால் திறக்க முடியும் இல்லாட்டி முடியாது. ஓகே நல்லா இல்லையா திறந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் என்னென்னா இருட்டாக இருக்கிற இடத்துல லைட்டு போட்டு எடுக்கலாம். அதெல்லாம் தெரியும் நீங்கள் மூடுங்கடா. அவ்வளோதான். பாப்பா தம்பி புலம்பிகிட்டு இருக்காதுங்க வாங்க வாங்க. இதோ லைட்டு போட்டு அந்த நாய் இப்போ தான் வெளியே இருக்கா. நம்ம இப்போ தான் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எங்கள் வீட்டில் சோதிக்கணும் சரியாப்பா? ஓ அதுக்குள்ளே சோதிச்சிட்டியா? ஓ குச்சி புரியுது. அவன் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி பண்ணிட்டேன். சொந்த வீட்டுக்கே சொந்த ஆப்பு. ஓகே அழுத்து. கீபோர்டு வாசிக்குதே நல்லா இருக்குது. இது மாதிரி வந்து சத்தம் கட்ட மாதிரி இருக்குது. இது க்ரோபாரு கட்சி இது சும்மா தான் அழுத்தினேன். ஓ இந்த மரக்கட்டை அடிக்கணுமா சும்மா அழுத்தினேன். இவர் முன்னாள் கலை நிகழ்ச்சியில் நல்லா ஆட்டிருப்பார் பொழுது அப்படி ஜேம்ஸ் பாண்டிய டஃப் கொடுப்பாரு. தினம் தினம் சுவைத்தரம் அப்படின்னு டான்ஸ் ஆடிப்பார் பொழுது. வாழ்த்துகள் வாழ்த்துகள். அவ்வளோதான் ஒன்றோட அப்படியே ஒரு 2 எப்பா தம்பி கொஞ்சம் ஒர்க் பண்ணி விடுப்பா. ஏய் குரங்கு பயலே குரங்கு மாதிரி உட்கார வச்சு எந்திரா. இந்த மனுஷனுக்கு இப்போ என்னடா பிரச்சனை? உனக்கு என்னையா வேணும்? இந்த சுவிட்சு போடுறதுக்கு இவ்வளோ தூரம் ஓடி இருந்தேன் இல்லை எனக்கு புரியல. இந்த இவ்வளோ தூரம் சுவிட்சு இது என்னது? ஐயோ பாவம் சின்ன வயதிலே அவனுக்கு வழுக்க முட்டையே வந்து விட்டது. அவன் பார்த்து நக்கலாக சிரித்து விட்டார். இப்போ எங்கடா அதுக்குள்ளே மாடிக்கு போயிட்டா நான் செத்த பையில. டேய் ஐயோ விவரம் வந்துட்டானே நான் கீழே இருக்கே ஏலே அவன் வெண்டில் வேலைன்ட்டானா அது சொல்லிட்டு வாடா. ஏம்ல எப்படி பயமுறுத்த? இது என்ன சோப்பா? என்ன ஒன்றுமே இல்லை. நான் எது தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். என்னடா சொல்லு ஏதாவது சொல்லுடா எனக்கு தெரியலடா. ஓ ப்ளூ கலர் வயிறு எடுத்து ஓ சொருவணுமா? எது உன் பின்னாடி சொருவிட்டுமாப்பா? அப்படியே எடுத்து ஓகே அவரே எல்லாத்தையும் சொருகிட்டாரு. என்னது எது சத்தம்? ஓ ட்ரெயின் வருது. என்னடா லாஜிக்கு வீட்டுக்குள்ளே ட்ரெயினா? சரி உள்ளே போவான். இதோ வந்துட்டாரு மிஸ்டர் மூக்கு மண்டியா. என்ன துரத்திட்டு வர்றாரு தம்பி? ஓடுற ட்ரெயினில் எப்படா துரத்திட்டு வருவேன்? என்னடா அது என்னடா ட்ரெயின் என்னாச்சு? ஓ கட்சினா ஓகே ஓகே. இந்த கொரடுமான மிஸ்டர் மிக்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவானா? சிவப்பு கலர் பட்டனை எடுத்து அவனுக்கு கரண்ட் கொடுத்து கோயிந்தா பண்ணணும். ஓகே என்ன எனக்கு புரியல. இந்த லாஜிக்கில் ஓடுற ட்ரெயினில் எப்படிடா வருவான் நீங்களே சொல்லுங்கள். இல்லை லாஜிக்கு ஒன்று இருக்கணும்ல. இந்த பாரு இந்த லாஜிக் இல்லாமல் போட்டா சரி இப்போ விரட்டி அடிச்சிச்சு மறுபடியும் வருவான்னா நீங்கள் தெரிஞ்சு இது புரியல. எப்படி ஓடுற ட்ரெயினில் ஏதோ கொக்கி மட்டும் ஓடி வரானா இல்லை தர இல்லை இங்கே வரா? டே சிப்பா என்னடா குத்து பாண்டி ஓடுறா இல்லைண்டா என்னடா? டேய் நீ என்னடா சும்மா வெட்டா இருக்கே சும்மா ஏதாவது ஒன்று அழுத்தி ஏதாவது தொலையண்டா. இங்கேயே மறுபடியும் வரான் பை. என்ன அழுத்துமில்ல? அழுத்தாத பட்டன் அழுத்துற சும்மா நான் அழுத்துறான்டா. நீ வேறு சும்மா அழுத்திக்கிட்டே இருக்கான். முடிஞ்சிச்சா? ஓகே
ட்ரெயின் வருது. வருது. பிரேக் பிடிக்க முடியல. அடுத்து என்னாச்சு? சாரி முடிச்சிச்சு. சொருவிருச்சு. நட்டுக்கு நடுவில் சொருவிருச்சு. லாஜிக்கே ஒன்று புள்ளடா. இல்லை அண்டர் கிரவுண்ட் வருதுதான். சூப்பர். நல்லா விளங்கும் லாஜிக்கு. இதோ இங்கே பாருங்க. இப்போ என்ன நடந்தது கூட தெரியாமல் நானே முழிச்சிட்டு இருக்கேனே. என்னாச்சு? அப்பா டைனோசர் வாயன் எங்கே கிடைக்கிறீங்க? எங்கேயாவது சொருவி கிடைக்கிறீங்களா? இப்போ லாஜிக்கே இல்லாமல் எங்கே நட்டிக்கிட்டு சொருவிட்டு இருக்குது. இதோ இவர் இங்கே இருக்கார் பாரு. அண்ணனை மதிக்காமல் இவரும் மதிக்காமல் அவர் வந்த வேலையை மட்டும் அம்மா போயிட்டு இருக்காரு. இருங்க அப்பா நானும் வரேன். இரு நாமளும் 2 பேரும் சேர்ந்து போகலாம். அண்ணன் சகோதரர்கள் என்னத்துக்கு பேர் வச்சுருக்கோம். வாங்க. அவ்வளோதான். அப்படியே ரைட்டு அப்படியே இண்டிகேட்டு போட்டு எப்பா அண்ணன் சகோதரன் என்ன இங்கே வாங்க. யாருப்பா இப்போ கத்துனது? என்னடா ஒரு அட்டைப்பட்டிக்கிட்டு போய் பயந்து சாவறீங்க. கேம்ல எப்படி இருக்கீங்க? வாங்க இப்படி வந்து சரி போ வா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டு இப்படி ரைட்டு திரும்பி அப்படியே இந்த நாய் வேறு பயமுடுத்தான்டா சனினே. ஓகே இப்போ வந்து இப்படி வந்து அப்படியே இப்படி வந்து எவ்வளோ அட்டைப்பட்டி இது. என்னப்பா மண்வெட்டு போடியா? வெட்டு வாழ்த்துக்கள். அது உன்னை சொன்னா பத்தியா என்ன செருப்பால் அடிச்சுனோம். என் கையில் கொடுத்து என்ன வெட்ட சொல்கிறான் பத்தியா சனின்னு. இதுக்கு தாண்டா அண்ணன்னா ஒன்று என்னை வெட்ட விடு, இல்லாட்டி சும்மா இருடா நடுவில் வந்து சாவடிக்கிறான் சத்த பையில. ஒன்று வெட்டுறா, இல்லாட்டி மண்டே தான் இருக்குது. மண்டையில போட்டுருவான் பார்த்து. கையில் தான் ரெடியாக இருக்குது. உள்ளவா அவ்வளோ. இவன் என்ன சோதனை வச்சான்னு தெரியலையே. எங்கேருந்துடா வந்து பிடிக்கிறியோ? ஓடுற ட்ரெயின் லாஜிக் இல்லாமல் பிடிச்ச. இப்போ எப்படா பிடிச்ச? ஐயோ இவன் வேறு சாவடிக்கிறேன். இது என்னது? எதுவும் நம்பருக்கு அதை விடுங்க. இது என்னடா பண்ணோம்? இது என்னது? ஏதோ காடு மாதிரி இது. ஒரு இதை தான் தப்பிக்கணுமா என்ன? இங்கே ஒரு புடி இது. இங்கே இதை வச்சு தப்பிக்கணுமா நினைக்கிறேன். இது இல்லைப்பா. அப்படின்னா இது வேறு ஏதோ காடு கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் கண்டுபிடி. ரைட்டு இதோ மஞ்சள் கலர் காடு. இதை போடு. இதுவும் ஒத்து வரலையா? என்னடா இது? சீக்கிரம் காடு எடு. டக்குன்னு எடுத்துட்டியா? ஓகே இந்த ஃப்ரிட்ஜியத்தோட நீனே பார்த்துக்கோ. எல்லாத்தையும் நம்மளுக்கு அப்போ இந்த 2 ஃப்ரிட்ஜை மட்டும் விட்டு வச்சுருக்கான் பாரு. ஓகே இன்னும் கழுத்துலேருந்து எலும்பு வருது. வாழ்த்துக்கள். இதோ இது போடுவோம். இதுவா கரெக்டா? இதுவும் இல்லையா? இதோ அப்போ இந்த ஃப்ரிட்ஜாகவும் இருக்கும். இதுவா? ஓகே என்ன தாங்கன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறானுங்க. தேங்க்ஸ் சார். அப்படியே இதான் என்னடா எடுத்து வச்சிருக்க காடை. இத்தனை காடை வேஸ்ட்டு. நான் எடுத்த காடை தான் பெஸ்ட்டு. வேஸ்ட்டு பைக்கி இப்போ என்ன? இந்த இடம் சுற்றி பார்க்கலாம். நான் என்ன இது டிவியே இருக்குது. இல்லை இது புரியல. இது என்ன முதல்ல வீடா இல்லாட்டி ரூமா? இல்லை சயின்டிஸ்ட் ரூமா? இல்லாட்டி ஏதோ கிளினிக் ரூமா? இல்லை ட்ரெயின் ரூமா? ஸ்டேஷன் ரூமா? என்ன வித்தியாசமாலாம் வருது. ட்ரெயின் வருது, அப்புறம் ஏதோ ஒரு கெமிக்கல் இது ஒன்று இருக்குது. இன்னும் புரியலையே. இல்லை வேறு அவன் சமைக்க வேறு செய்கிறானா? ஏதோ ஆராய்ச்சி குளத்தில் ஆராய்ச்சிட்டு இருக்க மாதிரி. என்ன ஏதோ 2 சென்ட் பாட்டில் கொடுத்து குடிக்க சொல்கிறானுங்க. இப்படி சுற்றி அப்படி போட்டு இப்படி இதான் நினைக்கிறேன். அப்புறம் ரைட்டு குடிங்க. குடிச்சிட்டான் பொழுது. அவ்வளோதான். புக் ஐயோ வயலேருந்து ஜொல்லா ஊற்றுதே. என்னடா குட்டி குஞ்சான் ஆயிட்டேன். என்னடா குட்டி பிஸ்டாண்ட் ஆயிட்டேன்டே. என்னடா இது? ஒன்றும் புரியலையே. எப்பா டைனோசர் வாயன் நீ குடிக்கலையா? நான் மட்டும் குடிச்சிட்டான் பொழுது. டைனோசர் வாயன் நீ இப்போ இவன் எங்கே போயிட்டான்? டேய் இவன் எங்கேயா பிடிக்கிறது? இவன் ஆடு கட்டுற மந்த மாதிரி எங்கேயோ ஓடி போகிறான். டைனோசர் வாயன் எங்கடா போனேன்? ஒன்றும் கட்சின்னு வர லேட் ஆகுமா? சரி ஏதோ ஒன்று நான் அம்மா பாட்டுக்கு போவான். அப்படி வந்து பேச்சா நம்மளே மொக்க வாங்கிட்டேன். டேய் காப்பாத்துங்கடா. காப்பாத்துங்கடா. அப்பா மேலே வந்துட்டேன். டைனோசர் இப்போ தான் வராது பிடிக்க. என்ன போயிட்டாரு? எனக்கு முன்னாடி எப்போ சார் நீங்கள் வந்தீங்க? ஒரு எனக்கு கட்சின்னு லேட்டாக இருந்துச்சா? எவ்வளோ ஒன்றும் புள்ளியே. சரி மேலே போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெட்டு வழியா என்னடா ஸ்பைடர் மேன் மாதிரி என்ன சோத்துக்குள்ளலாம் பூந்து போகிற? ரைட்டு அப்படியே போவோம். வாங்க என்னடா ஒன்றுமே இல்லை. அப்போ என்னடா பண்ணோம்? இல்லாட்டி எனக்கு கட்சின்னு லாக் ஆச்சுட்டா. இவருக்கு கட்சின்னு இன்னும் போயிட்டுருக்கா தெரியலையே. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஐயோ இதை சொல்லுங்கயா. என்ன பண்ணுறது? இப்படி ஏறணுமா? இப்போ மறுபடியும் ஏறுறேன். இருங்க கட்சின்னு வரணும் என்னட்டுக்கு இங்கே. என்ன அது? இப்போ சரிப்போம். என்ன நிற்குது? நாமே சரி ஏதோ வைல்டு மார்க் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது? கொஞ்சம் கதை தாமதமாக சொல்றது என்ன மன்னித்து கொள்ள வேண்டும். உங்களை காட்டு விராண்டி ஒரு எலி செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அதிர்ஷ்டசாலியே ஒரு டாக்டர் உங்களை கண்டுபிடிச்சி உங்களை தூக்கிட்டு போய் நல்ல உதவியால செஞ்சு நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ணு முழிச்சு பார்த்த உடனே அப்பதான் ஒரு நிலைவுக்கு வரீங்க. இது ஒரு மாடல் ஹாஸ்பிட்டல். வாயை கொஞ்சம் போத்து ஏண்டா அதுதான் நான் இங்கே ஒருத்தர் டப்பிங் பண்ணுறேன்னு ஒருத்தர் இருக்கானே. இவரே டைட்டில் விட்டுப்பார், இவரே எண்டிங் விட்டுப்பா. அப்படி கிளிச்சானா? எது எலி மொழி புரிஞ்சுக்கணுமா? அதுக்கு எலி மாத்திரையை சாப்பிட வேண்டுமா? எங்கடா இது?
இங்க ஒரு பாவப்பட்ட ஜீவம் கிடையாது. இதை பேசுறது நம்ம கத்துக்கணும் பொழுது அப்ப ஏபிசிடி கத்துக்கணுமா என்ன? அப்ப டைனோசர் உங்ககிட்ட பேண்ட்ல ஏதாவது சொல்லி வச்சுக்க. சி உங்ககிட்ட எதுவுமே இருக்காதுடா. நீ சில்லற கூட இருக்காதா டே உங்ககிட்ட. இதோ இங்க இருக்குது. இப்ப மொழி புரிஞ்சுக்கலாம். எவனன் கூப்பிடான் நம்மள. ஏதோ உடனே வந்து கொண்டு இருக்கிறேன். பாவப்பட்ட ஜீவமே என்ன வேணும் உனக்கு? நானும் என் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த காட்டு விரண்டு எலி என்ன அடிச்சு போட்டுருச்சு. ஆனா அந்த பேட்டரி வந்து ஜெனரேட்டர் அந்த பக்கம் நான் போட்டுட்டேன். ஹாஸ்பிட்டல் அது அந்த மரப்பக்கம் இருக்குது. நீ இப்ப என்ன பண்ற? எனக்கு ஒரு உதவி செய். அந்த செக்யூரிட்டி பாஸ் தான் உனக்கு தரேன். அங்கிருந்து போய் இந்த பேட்டரி ஜெனரேட்டர் போட்டு அந்த ஒர்க் முடிச்சிடுன்னு அப்படி இந்த பாவப்பட்ட ஜீவம் சொல்றது. நான் உடனே பண்றேன். உனக்கெல்லாம் பண்ணாம பண்ணா இதோ இந்த நான் ரில்வான் பொறி இந்த டைனோசர் பொறிக்கி கூட நான் பண்ண மாட்டேன். பாப்பா சீக்கிரம் அந்த எலி மாத்திரை போய் தப்பு சிப்புன்னு போட்டு சாப்பிடுவாங்க. சீக்கிரம் ரைட் அப்படியே ஸ்பீட் அப்படியே லெட்டாக போடணும். ஓகே என்ன பாஸ் வெயிட் வர இதில் இருக்குது. சீக்கிரம் வாயோ உனக்கு டைம் ஆகுது. ஐயோ ஓகே டக்குன்னு ஓடு அவ்வளோதான் இந்த ஸ்பீடு. ஒர்க்கு நடு இருந்துச்சு நடு இங்கே கூட உன்னால போயிருக்க முடியாது. எலியில சுற்றி முற்றி பார்த்துருக்கோம். என்னமா பேசிட்டு இருக்கானுங்க. என்னது சீஸா? என்னது? இது பார்க்க எல்லோ கலர் சீஸ் மாதிரி இருக்கு. ஏன்டா லூஸ் போயிலே. இது பார்த்தா வெறும் கல் ரெகுலர் கலர்ல தான் இருக்கு. ஆனா பெயிண்ட் அடிச்சா அது பார்க்க சீஸ் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு இவனுங்க சொல்றானுங்க. அப்படியா இருக்கு. இது அப்படி என்னது? இன்னும் எடுக்க முடியுது. அப்போ இது ஒரு சேவை தேவைப்படுது நண்பர்களே. எவ்வளவு அழகா இருக்கலே வீடு. தம்பி குடிப்பல்லுக்கு ரொம்ப கெடுதல் தம்பி. ஏன் போய் இப்படி குடிச்சு அழுத்தி வாங்குற? நேடா முறைகிற. நேடா வேணும்னுக்கு கிளம்பிட்டேங்க. ஏண்டா ஒரு அண்ணன் ஒரு மரியாதை கேட்டேன். அச்சு விரட்டி விட்றியே அசிங்கமா பத்தாத. இதுதான் நான் தெரிஞ்சவே மாட்டேங்கிறேன். நீ ஒண்ணுலாம் இவன் எப்படா அங்க ரெடியா நிக்கிறான். இருடா நானும் வரேன். எப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. நான் போய்க்கிறேன்ப்பா. ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். ஏம்மா தண்டவாளத்தில் ஓட்டிட்டு இருக்கானுங்க. அப்படி எங்கடா போயிட்டு இருக்கீங்க? ஊருக்கு கிளம்புறீங்க லீவில்? போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லிங்கெல்லாம் ஊருக்கு கிளம்புறது நம்பிடலாம். ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ரைட்டு. அவ்வளோதான். டாட்டா பை பாய். அப்பா தேங்க்ஸ் தம்பி. இங்கே எவனோ மஞ்சள் காய்ச்சி போட்டிருக்கான் பொழுது. எப்போ என்னாச்சு? அடிபட்டுருக்குது பொழுது. இங்கே பாருங்க ரொம்ப சீரியஸான இன்ஸ்பெக்டரு தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காரு. வச்சு கருமுச்சுன்னு அவ்வளோ சீரியஸான கண்டிஷன்லேயும் இப்போ தூங்கிட்டு இருக்காரு பாரு செத்த பையலே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் தைரியமான இன்ஸ்பெக்டர் வேணா. தூங்க முடிஞ்சு இன்ஸ்பெக்டர் பின்னா தூங்கிட்டு இருக்கான். என்னதா இது? என்னது இப்போ எல்லாம் ஓகே கிளம்பலாமா? தேங்க்ஸ் சார். அப்போ இங்கே தான் போகணும் பொழுது. ரைட்டு. அப்போ இந்த பாஸ் இவனுக்கு தான் யூஸ் பண்ணுமோ? சரி ஏதோ ஒன்று எடுங்க நண்பர். இல்லை வாங்க அப்படே. அப்பா டைனோசர் இவன் இங்கே போயிட்டான். எப்பா டைனோசர் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காம வாப்பா. நம்ம அப்புறமா கிளம்பலாம். டைம் ஆகுதுப்பா. சீக்கிரம். இப்போ என்னென்ன டப்புன்னு இதோ இங்கே இருக்குது இப்போ நாமம் பூசி. இதோ இங்கே மஞ்சள் கலர் பெயிண்ட் இருக்குதா? இது அப்படியே நாமம் பூசுகிற மாதிரி பூசணும் நண்பர்களே. ஒரு வழியாக நாமம் பூசணும். அவ்வளோதான். பூச்சியாச்சா? இப்போ இதை கையில் எடுத்து இந்த ப்ரெஷ்ஷு தூக்கி கீழே போட்டு இப்போ எங்கே போகணும்? பேட்டரி இங்கே தான் வைக்கணுமா? அங்கே ஏதோ ஓட்டை இருக்குதா? அப்போ அங்கே தான் போனேன் நண்பர்களே. இதோ வாங்கும் நண்பர்களே. ஒரு வழியாக கடைசி அட்டை பொட்டி எடுத்து வச்சாச்சு. இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நண்பர்களே. இது தள்ளி போடா. நிற்காதற வழியில் என் வேலை செய்யும் முதல்ல நடுவில் நிற்கிறான்ப்பா நண்பர்கள் இவன். ஓகே அப்படியே அவ்வளோதான். இங்கே எலி ஓடுது. அப்போ இங்கே பாடுற ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடுது. என்னப்பா பஞ்சாயத்து? நான் உடனே வரேன். அப்போ இங்கே 6 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிருக்குமா? சீஸ் அங்கே இருக்குப்பா. வாப்பா போகலாம் அப்படின்னு கத்துறான். செத்த பையிலே வாயை பொத்துல. இந்த பேட்டரி நான் விற்காம விடமாட்டோம்லே. நீ வேணா போய் தொலைல. நான்லாம் போக மாட்டேன்னு அப்படி இந்த நாய் அப்படி பஞ்சாயத்து நடக்கிற அவரு மூத்தவர். அப்படி சரி எங்க பாருங்கப்பா எல்லாரும் என் கையில் ஒரு சீஸ் இருக்குது. இதெல்லாம் போய் வேணுமாப்பா? இதோ இங்கே இருக்குது. போங்க இதோ அங்கே போங்க. பஞ்சாயத்துல முடிச்சு பஞ்சாயத்துல போய் நான் கக்கக் ஏண்டா பஞ்சாயத்து தலைவர் போய் கக்கக் பண்றேன். நீ நல்லா இருப்பியாடா? அவர் அதே போலீஸ் கூப்பிட்டு வந்தா என்னடா பண்ணுவேன் நீனு? இது எலியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிற நண்பர்களே. கோழியை விட்டு வைக்க மாட்டோம். ஆக மொத்தத்தில் நீ எதுவுமே விட்டு வைக்காத. வாடா லூசு பைலி. சரி ஓகே நண்பர்களே. ஒரு பேட்டரி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பேட்டரி எடுத்து சீக்கிரம் வாப்பா வந்து அது பட்டன் அழுத்தி மேலே போயாச்சு நண்பர்களே. ஓகே இப்போதான்டா என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இறுதி சற்று வந்தாச்சு நண்பர்களே. மேலே தான் அந்த நாய் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே டக்குன்னு மேலே போ. வேற என்ன சீன் நடக்குதுன்னு தெரியலையே. தப்பிச்சாச்சு நண்பர்களே ஒரு வழியாக. ஓகே என்ன தப்பிலையா? ஐயோ மிக்ஸா அட்டாக் பண்ண போறோமா நம்ம? தாக்கத்தலுக்கு ரெடி. எம்மா டுமில் அடிச்சாண்டா. டேய் என்னடா கோம இடிக்கிற? ஐயோ இது 5 ஸ்ட்ராபெரி வைக்கணுமா? இதை வச்சிடலாம். இங்கே ஒரு 5 ஸ்ட்ராபெரி. இது அங்கே வந்து ஆனியன் 4 வைக்கணும். இந்த மேலே கிரேப் 5 வைக்கணும். ஓகே ஸ்ட்ராபெரி இங்கே இருக்காது. அப்புறமா எடுத்துக்கலாம். உமா நடுக்குன்னு எஞ்சிருந்தா என் தலை 2 பீஸா போட்டுருப்பாங்க. ஐயோ டைனோசர் இன்னும் வரல பிள்ளை. அந்த இன்னும் என்னது கட்டி முடியலையே. ஐயோ இவனுக்கு வேற. இது என்னமோ இது எடுத்துலாம். இது ரைட்டு. என்னது இது ஆரஞ்சு மாதிரி டெக்ஸ்டர் கொஞ்சம் வேற மாதிரி தான் இது. சரி தோணு எடுக்கோ. அடிறான் ஓகே கிரேப்ஸ். நான் அப்புறமா எடுத்து மேலே போயிடலாம்.
இப்ப என்னன்னா கீழே இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா மேல முடிச்சிடலாம். ஆனா எடுத்தான் பார்த்தா அது ஆனியன்னு. என்னடா இது டெக்ஸ்டர் ஆனியன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்க ஆரஞ்சுகள்னா இது ஆனியன்னா என்னட்டுக்கு தோலை அதே கலர்லாம் இப்போ ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு தான் ஓகேங்க. ஆனா திறந்து பார்த்தா பிங்க் கலர். ஓகே இது எடுப்பாங்க. இந்த கிரேட் எடுத்துட்டு வெட்டுறாண்டா அம்மா டுபீல் என்ன டைனோசர் சீக்கிரம் உனக்கு வரமாட்டியாடா நீ வேற. இவன் வேற வர லேட் ஆகுது நண்பர் இல்லை. இவனால நான் மாட்டி முழிப்பது. ஐயோ சீக்கிரம் அவன் வெட்டுறதுக்கு நான் ஓடு. ஜட்டி மட்டும் கிழிஞ்சிருச்சு நீ காலிடா நட்டுக்கு. ஐயோ தூக்கு அப்படி மேல அப்படி ரைட்டு அப்படியே ஒன்று ரைட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மேல. ஐயோ இங்கிட்டா ஐயோ நேர இருக்கிறாங்க வேற. அங்கேயே ஒரு கிரேப் தெரியுது அப்புறமா எடுத்துப்போம். என்னடா இழுச்சி கொண்டே இருக்கிறாருகே எதுக்கடா இருக்கிறை கோபப்பட்டான். மேல வைக்கிறான். அம்மா தப்பிட்டேன். நல்ல வேலை நம்புறதோ. இங்க கிரேப்ஸ் 1 2 3 வந்தாச்சா. இது இங்க ஒரு 4 இருக்குது. இது 5 இது வந்து கீழே பார்த்தாச்சு. இது டக்குன்னு சீக்கிரம் சீக்கிரமா. என்னடா கொட்டு பத்திட்டு இருக்க பைத்தியக்காரனே. கீழே இருக்கண்டே இப்போ இவனால நடுவில் விடவே முடியாது போல இது பாவம் பையன். எப்படி வைக்க டக்குன்னு ஆஹா கோமாயிட்டான் அம்மே. சீக்கிரம் இப்போ கீழே அப்படி போலாமா. ஓகே இப்போ கிரேப்ஸு ஆனியனு 4 ஆனியன் 4 வைக்கணுமா 5 நினச்சிட்டேன். ஓகே அப்போனா இங்கே குதிக்க வேணாம். ஏன்னா இங்கே குதிச்சா செத்துற போகணும் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு வந்து இந்த நாய் வேற. சீக்கிரம் அப்படியே கீழே குதி. குதின்னா மேலே போகலாம் சீக்கிரம் டைம் பத்தல. இவன் அடிக்கிறோமா அடிக்க நொடிக்கிறோமா அதான்டா கான்செப்ட். அடிக்கிறான் அம்மா அடிக்கிறான் நீ வேற. இருறா அண்ணன் காண்டாயிருக்காத. இங்க ஒரு ஸ்ட்ராபெரி பார்த்துங்க. டக்கு என்னடா முறைப்பே இது என்ன முட்டையா இருக்கு. அடிக்கிறான் டுமி அதான் ஒன்னே போடு. மொத்தக்கு இன்னொன்று போடு. ஒன்னே தேவைப்படுத்திருக்கு. எங்க அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி எங்க இருக்குது இல்லையே. இவன் மாதிரி எப்ப அடிப்பானிலன்னு தெரியல நண்பர்களே. உடனடியாக சென்று கொள். ஓடு பார்த்தம்மா. இங்க என்னமா பார்த்தனே என்ன இருக்குது அங்க அந்த ஆரஞ்சு பழம். எப்படி இருக்குது. இன்னொன்று இருக்குது. சரி இது ஒன்று எடுத்துமா ஆரஞ்சு பழம். அப்போ இது என்னது. அப்போ ஆரஞ்சு என்னது முட்டை நினைக்கிறேன். ஆமா முட்டை. இங்க இருக்கு ஸ்ட்ராபெரி. டே உக்காரு ஜஸ்ட் மிஸ். எல்லாத்தையும் தலை பேரு போகுது தலை துண்டா. ஓகே நண்பர்களே இப்படிக்கு வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் சீக்கிரம் போலாடா டுமில் போடு. டென்ஷன் அப்படியே உக்காரு. என்னடா அது படுத்துக்கிட்டு இருந்து அடிக்கிறான். என்னடா நிறைய சீக்கிரம் ஓடு. அவ்வளோதான் நான் முன்னைக்கே செல் அவ்வளோ முடிஞ்சிச்சுடா. என்னடா தொப்ப வைடா என்ன இருக்கிற அவ்வளோதான்டா உனக்கு இறுதி சடங்கு வைக்க மாட்டானா. எதுக்கு நான் குட்டியானான்னு எனக்கே ஒன்றும் தெரியல நண்பர்களே. உடனடியாக சென்று அப்படியே இங்க 2 எடுத்து போடு. அவ்வளோதான் டுமில். அவ்வளோதான் காலி. அம்மா டுமில் அவ்வளோதான் முடிஞ்சுது. எங்க பாருங்க நண்பர்களே தொட்ட தெரியுது நண்பர்களே. அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் முடிஞ்சுது. தப்பிச்சிட்ட நண்பர்களே விடுதலை. இந்த கதை சொல்லாம என்னால இருக்க முடியல. ஏன்னா இது ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு. ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய அரக்கத்தனமான ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கா. இது ரொம்ப அதிசயமானது. அவங்களே தப்பிச்சு இந்த கதை சொன்ன வேற யாரும் இல்லைன்னா எலியா. இந்த கதை உங்ககிட்ட சொல்லணும் தான் இந்த எலியே உள்ள கதை சொல்லிட்டு இருக்கு. அப்போ வேற என்ன இதோடைய வேலை முடிஞ்சிச்சு. டாட்டா பை நண்பர்களே. அடா பாத்தீங்களா நண்பர்களே. என்ன நண்பர்களே இப்படி ஆயிடுச்சு. அவரெல்லாம் முடிச்சிட்டோம். தம்பி என்ன தம்பி படுத்துக்கிட்டே விளாடுறீங்க. அம்மா அடிக்கிறானே வலி இது நடுவில். சரி ஓகே நண்பர்களே இதே ஒரு வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. அப்புறம் சகோதரர்களே இதோட வேற வீடியோவில் சந்திக்கிறேன். மித்தம் டைனோசர் வாயினோட சந்திக்கிறேன் நண்பர்களே. இதோ ஒரு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வேற வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட விடைபெறுகிறேன். டாட்டா பாய் நண்பர்களே.